உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து போடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து போடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்த இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாம பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்த இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாம பாடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, அதிபரிசுத்தமான இந்த திருப்பலியை பல்வேறு தேவைகளுக்காக நாம் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்பதற்கு இந்த வேளையிலே இந்த வலையொலி மூலமாக இணைந்திருப்போம். இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அற்புதமான செய்தி, இழந்தவர்களுக்காய் ஆண்டவர் துணை நிற்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்வில் நாம் இழந்திருந்தால், அல்லது ஒருவேளை நம்மை யாராவது வஞ்சித்து நம்மிடத்திலே எதையாவது தட்டி பறித்திருந்தால், அந்த இழப்பை எண்ணி பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய ஆதரவு மிக்க குரல் என்னை நோக்கி, என் குடும்பத்தை நோக்கி அது வரட்டும் என சொல்லி இந்த வேளையில் இந்த திருப்பள்ளியில் நாம் மனமொன்றி மன்றாடுவோம். இறையுடைய ஆசிரியை பெறுவதற்கு தடையாக இருக்கும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தங்கள் பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்து கொள்கின்றார்கள். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1 முதல் 5 வரை. தங்கள் படுக்கைகளின் மேல் சாய்ந்து
தீச்செயல் புரிய திட்டமிட்டு கொடுமை செய்ய முயல்பவர்களுக்கு ஐயோ கேடு. பொழுது புலர்ந்தவுடன் தங்கள் கை வலிமையினால் அவர்கள் அதை செய்து முடிக்கின்றார்கள். வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்து கொள்கின்றார்கள். வீடுகள் மேல் இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றி கொள்கின்றார்கள். ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமை சொத்தையும் பறிமுதல் செய்கின்றார்கள். ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதுவே: இந்த இனத்தாருக்கு எதிராக தீமை செய்ய திட்டமிடுகிறேன். அதனின்று உங்கள் தலையை விடுவிக்க உங்களால் இயலாது. நீங்கள் ஆணவம் கொண்டு நடக்க மாட்டீர்கள், ஏனெனில் காலம் தீயதாயிருக்கும். அந்நாளில் மக்கள் உங்களை பற்றி இரங்கற்பாய் ஏற்றி, அந்தோ நாங்கள் அழிந்து ஒளிந்தோமே, ஆண்டவருடைய மக்களின் உரிமை சொத்து கைமாறிவிட்டதே, நம்முடைய நிலங்களை பிடுங்கி கொள்ளைக்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றாரே என்று ஒப்பாரி வைத்து புலம்புவார்கள். ஆதலால் நூல் பிடித்து பாகம் பிரித்து உங்களுக்கு தருபவன் எவனும் ஆண்டவரின் சபையில் இரான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 10. பல்லவி. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். ஆண்டவரே, என் தொலையில் நிற்கின்றே, தொல்லை மிகு நேரங்களில் ஏன் மறைந்து கொள்கின்றே. பொல்லார்த்தம் இருமாப்பில் எளியோரை கொடுமைப்படுத்துகின்றன. அவர்கள் வகுத்த சதி திட்டங்களில் அவர்களே அகப்பட்டு கொள்வார்களாக. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். பொல்லார்த்தம் தீய நாட்டங்களில் தற்பெருமை கொள்கின்றனர். பேராசையுடையோர் ஆண்டவரை பழித்து புறக்கணிக்கின்றனர். பொல்லார் செருக்கு உள்ளவரால் அவரை தேடார். அவர்கள் எண்ணமெல்லாம் கடவுள் இல்லை என்பதே. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வழியாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு இதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார். இறைவாக்கினராகிய எசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, தன்னை எப்படியாவது அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என நினைக்கிற ஒரு பகை சூழ்ந்த சூழலில் இயேசு தன் பணியை கைவிடாது சென்ற இடமெல்லாம் அவர் அற்புதங்களை செய்தவாறே முன்னேறுகிறார். எந்த அளவிற்கு அவர் தன்னை மறைத்து கொள்ள விரும்பினாலும் அவர் செய்த செயல்கள், அவருடைய வார்த்தைகள் அதைவிட 2 மடங்கான வேகத்தில் அவரை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக கடவுள் அவருடைய மகன், இறைமகன் இயேசு கிறிஸ்து, அவருடைய வல்லமை என்பது இந்த உலகத்தின் சக்திகளால் ஒரு நாளும் வெற்றி பெற முடியாத ஒரு வல்லமை. இந்த ஒரு தொடக்க வார்த்தைகளோடு நான் முதல் வாசகத்தை தான் இந்த நாளில் மிக அதிகமாக தியானிக்க உங்களை அழைக்கிறேன். இறைவாக்கினர் மீகாவினுடைய வார்த்தைகள். ஏறக்குறைய கிமு 740 700 வரை இடைப்பட்ட அந்த காலகட்டத்திலே அவர் ஊழியம் செய்கிறார். அவருடைய காலத்தில்தான் வடக்கு தேசமான இஸ்ரேல் அசிரியர்களால் அது அடிமையாக்கப்படுகிறது. தங்கள் சொந்த ஊரிலேயே அவர்கள் அந்நிய மக்களோடு வாழ வேண்டிய ஒரு சூழல். சுதந்திரமாய் வாழ்ந்தவர்கள் சுதந்திரமெல்லாம் பறிக்கப்பட்டு வாழ்கிற ஒரு இக்கட்டான சூழலுக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். ஏன் இந்த வாழ்க்கை என பார்க்கிற பொழுது, இறைவாக்கினர் மீகாவினுடைய காலத்தில் நடந்த சமூக செயல்பாடுகள், சமய செயல்பாடுகள் இன்று நம்மையும் நம்முடைய மனசாட்சியையும் தட்டி எழுப்ப அது அறைகூவலிடுகிறது. சமய வாழ்க்கையிலே கடவுளுக்கு பிரமாணிக்கம் இல்லாத ஒரு சமய வாழ்க்கை. சமூக வாழ்க்கை என பார்க்கிற பொழுது பணம் படைத்தவன், வசதி படைத்தவன் ஏழைகளை இன்னும் ஏழைகளாய் ஆக்குகிற அளவுக்கு அவன் உறிஞ்சுகிறான். நீதி என்பது எங்குமே இல்லாதபடி அது அழிந்து அநீதிதான் வாழ்க்கையின் இயல்பாய் மாறி இருக்கிற ஒரு சூழல். ஆக பார்க்கிறோம், கடவுள் தேர்ந்தெடுத்து அவர் உருவாக்கிய மக்கள் மத்தியில் பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் வருவதென்பது இயல்பானது என்றாலும் கூட அந்த ஏற்றத்தாழ்வுகள் என்பது ஓன்ட்ட 10 ரூபா இருக்கு, என்கிட்ட 5 ரூபா இருக்கு, பரவாயில்லை, நாளைக்கு நானும் உழைச்சா நானும் 10 ரூபா வர முடியும் என அடுத்தவரை காண்கிற பொழுது நாமும் உழைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொடுக்க வேண்டும். என்கிட்ட இன்னைக்கு 10 ரூபா இருக்கு, ஓன்ட்ட 5 ரூபா இருக்கு, ஒருவேளை என்னுடைய வயல் நாளைக்கு விளையலன்னு சொன்னா, என் ஆடு மாடுகள் நோய் வந்து இறந்து போனா என் செல்வமும் குறையுமாகவே இருப்பதை தக்க வைக்க நான் ஓட வேண்டும் என சொல்லி ஒரு பார்வையை கொடுக்காமல் இருப்பவன் இல்லாதவனை இன்னும் வஞ்சிக்கிறான். இறைவார்த்தை சொல்லுது, இரவெல்லாம் நீ திட்டமிடுகிறாய், திட்டமிட்டபடி பகலிலே நீ எளியவனை இன்னும் வஞ்சிக்கிறாய். அப்படி வஞ்சித்து வஞ்சித்து நீ கொள்ளை பொருளால் உன்னை நிரப்பிக் கொள்ளுகிறாய். இந்த அநீதிகளுக்கு தான் கடவுள் தண்டனையை முன்னாடியே சொல்லுகிறார். நான் உன்னை தண்டிப்பேன், என் தீர்ப்பிலிருந்து உன்னால் தப்பி ஓடவே முடியாது. அன்பர்களே, இந்த வார்த்தை 2 விதமாய் நமக்குள் பாயலாம். ஒன்று, அநீதி செய்கிறவரை ஆண்டவர் கேட்பார் என சொல்லி அநீதி செய்கிறவர்கள் தங்கள் செயல்களிலிருந்து மாற வேண்டும். அந்த சமூக சூழலை பாருங்கள்.
இருக்கிறவன் இல்லாதவனை உறிஞ்சுதல், அநியாயத்தோடு இல்லாதவனை வஞ்சித்தல். இப்படி இருக்கிறவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற குரல் என்ன சொல்லும்? ஐயையோ, நான் இதுவரை எத்தனையோ பேரை வஞ்சித்து இருக்கிறேனே, உலகத்திற்கு தெரியாட்டியும் கூட எத்தனை பேரை ஏமாத்தினேன், எவ்வளவு ஏமாத்தினேன்னு எனக்கு தெரியும். கடவுள் கொடுக்கிற வார்த்தை அது எனக்கு பயத்தை கொடுக்குதுன்னு சொல்லி திருந்தி வாழ்வதற்கு ஒரு அழைப்பு. இது ஒரு புறம். ஆனால் இன்னொரு புறம் இருக்கிறவர் வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இன்றைய மைய சிந்தனை. இழந்தவர்களுக்கு ஆண்டவர் உண்மையிலேயே ஆறுதல் கொடுப்பார். இயல்பாய் ரொம்ப பிராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்க்கிறப்ப அந்த ஏழையினால் எவ்வளவு முயன்றாலும் அந்த வலியவனை வெற்றி கொள்ள முடியாது. அந்த ஏழை செல்வம் இல்லாதவன், வயலில் விளைச்சல் இல்லாதவன், ஆடு மாடுகளை இழந்தவன் என்ன செய்து செல்வந்தனை அந்த காலத்தில் வெற்றி கொள்ள முடியும்? அவன் எவ்வளவு ஓடினாலும் உழைத்தாலும் முயன்றாலும் ஒன்றுமில்லாதவனாய் அவன் ஆதங்கப்படத்தான் முடியுமே ஒழிய எல்லாம் படைத்த ஒருவனை ஒன்றுமே செய்ய முடியாது. ஒருவேளை இவை ஏதாவது செய்ய சூழ்ச்சி செய்ய நினைச்சாலும் கூட பணம் படைத்தவன் இவனை நசுக்கிவிட முடியும். அந்த சூழலில் பாருங்களே, ஒரு ஏழையால் தன் வழியை சொல்ல முடியவில்லை, ஒரு ஏழையால் வஞ்சிக்கப்படுவதை எதிர்த்து கேட்க முடியவில்லை. ஒரு ஏழை விவசாயி தன்னிடத்தில் இருப்பதை இருக்கிறவன் பிடுங்குகிற பொழுது எதிர்த்து நிற்க வலுவில்லாமல் இருக்கிறான். இப்படி ஒன்றுமில்லாமல் இருக்கிற பொழுது ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாய் இருந்து வஞ்சிக்கிறவனை அவர் இந்த நாளில் எச்சரிக்கிறார். இந்த செய்திதான் நமக்கு ஆறுதலையும் அடைக்கலத்தையும் கொடுக்கிறது. என்னால் உன்னை கேட்க முடியல. பல நேரங்களில் குடும்பத்தில் நம்ம என்ன செய்ய முடியும்? நிர்கதியாய் நிற்போம். ஒன்றும் செய்ய முடியலையே, சொல்ல முடியலையே, தப்புன்னு சொல்ல முடியலையே, சொன்னோம்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. இந்த நேரத்தில் தவிக்கிற அங்கலாய்த்து போகிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் இன்று கடவுள் கொடுக்கிற செய்தி, நீ கடவுளுக்கு பிரமாணிக்கமாய் இருக்கிற பொழுது, உன்னை ஒருவன் வஞ்சிக்கிற பொழுது நீ கலங்காதே. உன் தேவன் உன் சார்பாக உன்னை வஞ்சிக்கிறவனை அவர் கேள்வி கேட்பார். அவன் கூட மனித தளத்தில்தான் அந்த ஏழையை வஞ்சிக்கிறான். ஆனால் கடவுள் பாருங்களே, அவன் மீண்டு வர முடியாதபடி கடவுள் அவன் மீது தண்டனை கொடுக்கிறார். அப்ப கடவுள் தண்டிக்கிறாரா? தண்டிக்கிற கடவுளா? ஆம். நீ ஏழையை நசுக்குகிற பொழுது, அவனிடத்தில் ஒன்றுமில்லை என தெரிந்த பிறகும் அவனை வஞ்சித்து பிடுங்கி அவனை நிற்கதியாய் நீ விடுகிற பொழுது அவன் யாருமில்ல அனாதையாய் மாறி போகிறானே. அந்த சூழலில் அவன் தொலைக்கப்பட்ட ஆடு போல இருக்கிறானே, காயப்பட்ட ஆடாக இருக்கிறானே. அவன் காயத்திற்கு மருந்திடுகிறவராய், ஒன்றுமில்லாமல் வீழ்ந்து கிடக்கிற அவனை தூக்கி நிறுத்துகிறவராய் ஆண்டவருடைய வழக்கரம் அவன் பக்கம் நிச்சயமாக செயல்படும். ஆண்டவர் அங்கு இருக்கிறார்னு சொன்னா அவரை எதிர்த்து இந்த உலகத்தின் எந்த செல்வம், உலகத்தின் எந்த அதிகாரம், உலகத்தின் எந்த பலம் நிற்க முடியும்? இந்த முதல் வாசகத்தினுடைய வார்த்தைகளை தான் நான் மீண்டுமாக மறையுரின் முகப்புரைக்கு கொண்டு செல்கிறேன். கடவுள் இயேசுவோடு இருக்கிறார். பரிசேய கூட்டம் இயேசுவின் காலத்தில் அவர்கள் வலுவானவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், பொருள் படைத்தவர்கள். ஆனால் இயேசுவை எதையாவது செய்யணும்னு சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் நினைப்பு இயேசுவின் நிழலை கூட நெருங்கவில்லை. பரிசேயர்கள் நினைக்கிறார்கள், ஆனால் செயல்பட முடியல, செயல்படுத்த முடியல. ஆனால் இயேசுவினுடைய ஓட்டத்தை எந்த அதிகாரமும் எந்த சக்தியும் நிறுத்த முடியல. இறைவார்த்தை என்ன சொல்லுது? அவர் எதிர்த்து கேட்கவில்லை. தன் இலக்கு நோக்கிய பயணத்தில் அவர் கவனம் மாறாமல் ஓடுகிறார். ஆனால் அவரை காக்கிற தேவனோ அந்த இயேசுவுக்கு அவர் அடைக்கலமாய் இருக்கிறார்னு சொன்னா, நாம் அந்த கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இலக்கை நோக்கி நாம் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்முடைய கரமாய் நம்முடைய கேடயமாய் ஆண்டவர் இறங்கி வருவார். ஆக இழந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் இந்த நாளில் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி என்ன? நான் இழந்தவன் தான். முதலில் ஒப்புக்கொள்ள வேண்டும், நான் இழந்தவன். நான் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன். என்னை அவர்கள் ஏமாற்றி பிடித்து இருக்கிறார்கள், என்னிடத்திலிருந்து பறித்து சென்றார்கள். என்னால் எதிர்த்து கேட்க முடியாட்டியும் பரவாயில்ல, நான் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்கிறேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் உங்கள் வழக்கை ஒப்படையுங்களேன். ஆண்டவர் என்ன செய்வார்? இங்கேயும் ரெண்டு விதமான ஆசீர்வாதம் இருக்கு. ஒன்று என்ன தெரியுமா? அவர் மீது நீங்கள் பாரத்தை போட்டு ஓடுகிற பொழுது உங்கள் இலக்கை அவர் எளிதாக்குவார், உங்கள் பாதையை அவர் நேராக்குவார், உங்கள் பயணம் ரொம்ப எளிதாக இருக்கும். இரண்டாவது, உங்களை வஞ்சித்தவர்கள் சார்பாக, உங்களை வஞ்சித்தவர்களை எதிர்த்து ஆண்டவர் பார்த்துப்பார். நீங்க கவலைப்படவே வேண்டாம். அது எந்த வழிகளில் நாம் யோசிக்க வேண்டாம். கடவுள் இதை செய்வார் அதை செய்வாரா, நாம் கவலைப்பட தேவையில்லை. என் ஆண்டவரிடத்தில் என் வழக்கை படைத்தேன், அவர் என்னை பார்த்து கொள்வார். அவ்வளவுதான்.
தேவன் எப்படி பார்த்துக்கிறாரு? எதிரிகளுடைய அழிவு மட்டும் கிடையாது, நம்முடைய வளர்ச்சியிலும் அவர் கண்ணும் கருத்துமாய் இருப்பார். ஆக இந்த நாளில் இழந்து இருக்கிறவர்களே, நாம் முடங்கி போக வேண்டிய தேவையே கிடையாது. நாம் அமர்ந்து அழ வேண்டும் என்ற தேவையே கிடையாது. இனி நம்மளால எந்திரிக்கவே முடியாது, தலை தூக்கவே முடியாது, கவலை வருத்த வேணாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுறாரு பாருங்களே, வஞ்சித்தவர்களை ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். ஆண்டவரே, நான் வஞ்சிக்கப்பட்டவள், நான் வஞ்சிக்கப்பட்டவன், என் வழக்கு உமக்கு தெரியும், நான் அந்த வழக்கை மனித கணக்கில் முடித்துக்கொள்ள விரும்பவில்லை, உன் மீது என் பாரத்தை போடுகிறேன், நீங்க பார்த்துக்கோங்கப்பா, குறைந்தபட்சம் இந்த இலக்கை நோக்கி நான் பயணிக்க எனக்கு புதிய ஆற்றலை, புதிய பலனை கொடுங்க, புதிய சிறகை கொடுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு தருவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரட்டும். நீங்கள் இழந்து நிற்கிற பொழுது இந்த உலகத்தை இழந்து இருக்கலாம், ஆனால் மிக உயர்ந்த ஆறுதல் என்ன? நீங்கள் ஆண்டவரை இழக்கவில்லை, ஆண்டவரும் உங்களை இழக்கவில்லை. இதைவிட மேலான ஆசீர்வாதம் வேற என்ன இருக்கு? பல நேரங்களில் இழக்கிற பொழுதுதான் நாம் ஆண்டவரை துறக்கிறோம், ஆண்டவர் இல்லைன்னு சொல்லுகிறோம், ஆண்டவர்கிட்ட விலகி போடுகிறோம், வேற எங்க சொல்லுகிறோம். இழக்கிற பொழுது அவரை நோக்கி நாம் திரும்புகிறோம்னு சொன்னா, கடவுள் உண்மையிலே அவர் மடியில், அவர் தோளில் நம்மை தாங்குவார். அவர் நம்மோடு இருக்கிற பொழுது யார் நம்மை எதிர்த்து நிற்க முடியும்? வஞ்சித்தவர்கள் வீழ்ந்து போனார்கள் அசிரிய படையெடுப்பில், சூழ்ச்சி செய்தவர்கள் தோற்று போனார்கள் கல்வாரி மலையிலே. நாம் கடவுளை சார்ந்திருக்கிற பொழுது நாம் வாழ்கிற இடத்தில் நாம் வெற்றி பெறுவோம். ஆண்டவர் நம்முடைய வேலியாய், ஆண்டவர் நம்முடைய கூடாரமாய், ஆண்டவர் நம்முடைய கேடயமாய் அவர் இருக்கிற பொழுது எதற்கும் நாம் பயப்பட வேண்டாம். ஆமென். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். காற்றும் நீ, கடலும் நீ, கருணை நீ, கனிவும் நீ, அன்பென்னும் சங்கமத்தின் நன்றி காணிக்கை, இந்த நண்பு காணிக்கை, இந்த நன்றி காணிக்கை. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். அன்பர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றியருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரை, என்றென்றும் வாழ்பவரே, எங்கள் மீட்பராய் இயேசு கிறிஸ்து வழியாகும் எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம், உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம், மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதுதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கி அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவதும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவர், நாங்கள் கிறிஸ்துவின் பாஸ்காவை நினைவு கூர்ந்தும் வாழ்வழிக்கும் மீட்பொழிக்கும் அப்பத்தோடும் கிண்ணத்தோடும் எங்களுடைய தேவைகளை இந்த பழிவிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தகுதியில்லாத எங்களையும் திருமுனின்று முக்கு ஊழியும் புரிய உம்முடைய மேலான பேரிரக்கத்தால் ஏற்றுக்கொண்ட கருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உட்கொள்ளுகிற எங்கள் மீட்பர் இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமுதாமே தூய ஆவியான வல்லமையினால் உம்முடைய திரு சன்னிதானத்தில் எங்களை ஒன்று சேர்ப்பதாகும். எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், ஆயர் ஆரோக்கியராஜ், இணைய ஆயர்கள், குருக்கள், துறைவியரை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளுகிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் உம்முடைய திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இந்த உலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய எல்லா புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திடும் வரம்பருள்ள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் மீட்பர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் குற்றம், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை கண்ணோக்காமல் உம்மீதான எங்கள் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி ஆண்டவரே, உம்முடைய அமைதியை எங்கள் மீது தந்துருவிலாக. அந்த அமைதி எந்நாளும் ஆண்டவரே எங்களை விட்டு நீங்காதபடி முழுமையாய் அதை குடிகொள்வதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி. இவர்தாமே தன் இலக்கில் தடங்கள் இல்லாமல் பயணப்பட்டவர். தந்தையினுடைய துணையோடு அந்த தந்தை நம்மோடு இருக்கிறார் என்பதை திருவுடலாக நினைவூட்ட வருகிறார். இவருடைய திருவிருந்து கழைக்கு பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
என்றாக உணவில் ஒன்றாக இணைந்தார் நம்மில் எழுந்தார். உயிரே என்றாக உணவில் ஒன்றாக இணைந்தார் நம்மில் எழுந்தார். திருவிருந்திலே பெரும் நிறைவிலே, திருவிருந்திலே பெரும் நிறைவிலே நாளும் மகிழ்ந்து வாழ்வோம். உயிரே என்றாக உணவில் ஒன்றாக இணைந்தார் நம்மில் எழுந்தார். உறவோ பிரிவோ நிறைவோ குறைவோ எமக்கு பயம் இல்லையே. உறவோ பிரிவோ நிறைவோ குறைவோ எமக்கு பயம் இல்லையே. எங்கள் இதயத்திலே அன்பர் இயேசுவையே, எங்கள் இதயத்திலே அன்பர் இயேசுவையே என்றும் தாங்கி வாழ்ந்த செல்வோம். உயிரே என்றாக உணர்வில் ஒன்றாக இணைந்தார் நம்மில் எழுந்தார். உயிரே என்றாக உணர்வில் ஒன்றாக இணைந்தார் நம்மில் எழுந்தார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா என்றும் நீ ஆரோக்கிய தாயே, வேலை நகர் காவலியே, அண்டி வந்தோம் தாயே, பாதுகாப்பாய் நீ புதுமை செய்யும் தங்கத்தாயே. அம்மா என்றும் நீ ஆரோக்கிய தாயே, வேலை நகர் காவலியே, அண்டி வந்தோம் தாயே, பாதுகாப்பாய் நீ புதுமை செய்யும் தங்கத்தாயே, புதுமை செய்யும் தங்கத்தாயே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.